இதை அங்கே மலையை உடைச்சி தயாரிக்கிறாங்கல்ல, தயாரிக்கிறதுக்கு 4000லேருந்து 5000 க்ரஷ் யூனிட் இருக்குது தமிழகத்தில். 5000. அதில் கடந்த 2021 ஜூன் மாதம் வரைக்கும் 500 பேருக்கு தான் ரினியூவல் பண்ணோன்னு கொடுத்தாங்க. அந்த 2021 ஜூனுக்கு அப்புறம் இப்போ ரினியூவல் கூட பண்ணல. அப்போ அரைக்கக்கூடிய கனிமங்கள்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இவங்களுக்கு வருது? மலையை உடைக்க வெடிமருந்து அரசு தான் குடிக்கிறோம், இது எங்கேருந்து வருது? அப்போது அங்கே உடைக்கிற மலையை முறைகேடை இங்கே க்ரஷர்லேயோ அரைக்கிறதுக்கு இங்கே பில் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னு இங்கேயும் இதை செய்யறதில்லை. அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற க்ரஷர்கள். 5000 க்ரஷர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 296 க்ரஷ் யூனிட் இருக்குது. ஆனால் அனுமதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனுமதி கொடுத்தது 20 பேருக்கு தான் பர்மிட் தராங்க. காஞ்சிபுரத்தில் 162 இருக்குது. மலையே தெய்வமாக கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் இதை எப்படி தடுக்க போகிறோம்? ஈவே பில் வந்தால் தடுத்துருவோன்னு இதை கொடுக்குற இது வரைக்கும் 5 கமிஷனர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த 3 வருஷம்.